Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. முதல்ல அஸ்வின் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரிட்டையர் ஆகிட்டு எல்லாருக்கும் கை கொடுத்து கேக்கெல்லாம் வெட்டி ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம கேள்விப்படுறது என்னன்னாக்க ரொம்ப ஹியூமிலியேஷன் நடந்திருக்கு அவருக்கு. அந்த கடுப்பில் தான் அவர் போயிருக்காருன்னு இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா சொல்லுறது. அண்ட் ஈவன் கவாஸ்கர் கூட எழுதியிருக்காரு. கவாஸ்கர் அவர் போனது தப்புன்னு எழுதியிருக்காரு. நான் கூட அதை சொன்னேன். அவர் மிடில் ஆஃப் த சீரீஸில் ரிட்டையர் ஆகக்கூடாது. ஆமாம், இன்ஜுரி ஆச்சுன்னா அது வேற விஷயம். ஓகே, ரிட்டையர் ஆகி போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன் நான். அது தப்பு தான். பட் போனதுக்கு காரணம்னுட்டு கவாஸ்கரே இப்போ சொல்லியிருக்காரு. கவாஸ்கர் சொல்லிருக்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா பயங்கர அவரை ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போதே ஐஸ்டி போகும்போதே சொல்லியிருக்காங்க, நீ தான் நம்பர் 1 போலரு ஸ்பின்னரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஸ்டி போயிருக்காங்க. ஆனால் போன உடனே ஃபர்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அஸ்வினுக்கும் கொடுக்கல, ஜடேஜா கூட வாஷிங்டன். அதுவே மிஸ்டேக். அவ்வளோ பெரிய சீனியர் பிளேயர்ஸ் 535 விக்கெட் எடுத்த சீனியர் பிளேயர்ஸ் அந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மிஸ்டேக். அதுவே ஒரு ஹியூமிலியேஷன். அப்புறம் ரோஹித் சர்மா வந்தப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சமாதானம் பண்ணி இல்லை நான் உன்னை இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணிருக்காரு பிங்க் பால் டெஸ்ட்டில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த சென்ஸ் அந்த ஸ்பின் இல்லாத விக்கெட்டு அண்ட் அந்த பிங்க் பால்லாம் அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ அவர் ஒரு ஸ்பின்னர் என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணியிருக்காரு. ஏன்னா எதிர் சைடில் நேதன் லயன் ஒன்றுமே பண்ணல. ஓகே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிஷன் அந்த மாதிரி இருந்தது. சரி, அவரை விளையாட வச்சாங்கல்ல. தேர்ட் டெஸ்ட் ட்ராப் பண்ணது ரொம்ப தப்பு. தேர்ட் டெஸ்ட் ட்ராப் பண்ணது செகண்ட் டெஸ்ட் அவர் ஃபெயில் ஆனால் ட்ராப் பண்ணலாம். அவர் ஃபெயில் ஆகலை ரியலா. ஓகே, தேர்ட் டெஸ்ட் அவர் ட்ராப் பண்ணது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீ வாஷிங்டன் சுந்தரை பண்ணலாம், இல்லைன்னாக்க நம்ம ஆகாஷ் தீப்பை பண்ணலாம், ஹர்ஷித் ராணாவை பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன பசங்களை பண்ணலாம். இந்த மாதிரி சீனியர் மோஸ்ட் பிளேயர் இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணக்கூடாது. அது டெஃபினட்டாக ஹியூமிலியேஷன் தான். அதனால தான் அவர் போயிருக்காருன்னு இப்போ கன்ஃபார்ம் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா. அவங்க அப்பா வேற குட்டை உடச்சிட்டாரு இந்த மாதிரி. ஆமா, அது கரெக்டாக சொல்லிட்டாரு அவரு. அண்ட் ஏற்கனவே அந்த பேச்சு இருந்தது. ரொம்ப எஸ்பெஷலி கோலி கேப்டன்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவரை இங்கிலாண்டில் விளையாட விடாம ட்ராப் பண்ணி கடைசியில் இந்த இங்கிலாண்டில் ப்ரெஸ் இவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஃபார்மல் டெஸ்ட் கிரிக்கெட்டர் சொல்லியிருக்காரு மாதிரி, இது பர்சனலாக ஏதோ ப்ராப்ளம் கோலிக்கும் அஸ்வினுக்கும். ஆன் மெரிட் அஸ்வின் விளையாடியா இருக்கணும். கோலி அவரை ஏன் ட்ராப் பண்ணுறாருன்னு தெரியல. ஏதோ பர்சனலாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அந்த அளவுக்கு சந்தி சிரிச்சு போச்சு. கோலி அண்ட் சாஸ்திரி 2 பேர் சேர்ந்து இவருக்கு சான்ஸ் கொடுக்காம, இவருக்கு ஒன்றும் இது இல்லை. இவருக்கு ஹியூமிலியேஷன் தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் நிறைய ஹியூமிலியேஷன் தாங்கியிருக்காங்க. வெங்கட்ராகவன்லேருந்து ராபின் சிங்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஐ மீன் அவங்களை இந்த மாதிரி ட்ராப் பண்ணி ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அது இவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கண்ட்ரி இஸ் லூசிங் எ கிரேட் கிரிக்கெட்டர். இன்னும் 2 வருஷம் டெஃபினட்டாக விளையாடக்கூடிய சக்தி இருக்கு அவருக்கு. அவர் ரிட்டையர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே தெரியல. ரவி சாஸ்திரி அந்த வருஷம் ஒரு 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 5 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஒரு மாதிரி குல்ச்சா சரைவ்ட், ஸோ வி டோன்ட் ஹாவ் டு திங்க் ஆஃப் அஸ்வின் சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு பழைய எடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் இந்த மாதிரி சொன்ன உடனே அன்னைக்கு எனக்கு தூக்கமே இல்லை நைட்டுன்னு எழுதியிருக்காரு அவர் அஸ்வின் அவர் புக்கில். உன்னன்னு கூட சொல்லியிருக்காரு, ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஃப்ரெண்ட்லியாகவே யாருமே இல்லை, என் கூட பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு அதுவே சொல்லிருக்காரு. இதெல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ படிச்சுருந்தாக்க இப்போ தெரியும். இந்த அளவுக்கு இல்ட்ரீட் பண்ணிருக்காங்க. யாரு? ரவி சாஸ்திரி கோச்சாக இருக்கும்போது. அதுக்கு ரீசன் நிறையா இருக்குது. இவர் கும்பலே இவரை சப்போர்ட் பண்ணாரு, அதனால ரவி சாஸ்திரி பிடிக்கல, அதெல்லாம் சொல்லலாம், அது வேற விஷயம். பட் என்ன இருந்தாலும் குல்ச்சாங்கிறது நான் சொல்றது குல்தீப் அந்த சாகல், இவங்க 2 பேர் வந்துட்டாங்க, இனிமே அஸ்வின் தேவையில்லைன்ற மாதிரி ரவி சாஸ்திரி சொன்னார். அப்புறம் நான் தூங்கலை, இந்த மாதிரி ரொம்ப இடிஞ்சு போயிட்டேன்னு உடனே அதுக்கு ரவி சாஸ்திரி சொல்றாரு, ஒரு விஷயத்துல நல்லதுதான், அப்பதான் அவர் வெகுண்டு வருவாரு, எழுந்து வருவாரு, அதுதான் நான் சொன்னேன் அப்படின்னாரு. இதெல்லாம் ஒரு கோச்சுக்கு அழகே இல்லை. பிசிசிஐ ஸ்ட்ராங்கா பனிஷ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கும்பலே கோச்லேருந்து ட்ராப் பண்ணதே பெரிய தப்பு, அவமானம். ஒரு இதுக்கு கண்ட்ரி பிசிசிஐ மாதிரி பெரிய போர்டுக்கு ரொம்ப அவமானம். ஒரு பிளேயர் சொல்றதை கேட்டு கோச்சை ட்ராப் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் பண்ணி தான் அஸ்வினை ஒரு மாதிரி ஹராஸ் பண்ணிட்டாங்க, இல்ட்ரீட் பண்ணிட்டாங்க, அதனால அவர் ட்ராப் பண்ணிட்டார். ஸோ இனிமே அஸ்வினோட இது ஓவர். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.